மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பண மோசடி விவகாரத்தில் பிரபல சீரியல் நடிகர் தினேஷ் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தி. பண மோசடி புகாரில் பிரபல சீரியல் நடிகர் தினேஷ் பணக்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வள்ளியூர் அருகே இருக்கக்கூடிய தண்டையார்குளத்தைச் சேர்ந்த கருணாநிதி என்பவரிடம் பண மோசடியில் அவர் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்த முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கதிரவன். அவர் மேலே என்ன புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, மேலும் எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கை குறித்தான முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள தண்டையார்குளத்தைச் சேர்ந்தவர் கருணாநிதி. இவர் சினிமா துறையில் கேண்டீன் சப்ளையராக வேலை பார்த்து வருகிறார். பிரபல தனியார் தொலைக்காட்சியில் நடைபெற்று வரும் பிக் பாஸ் சீசன் தொடரில் சீசன் 7 பங்கேற்பாளராக கலந்து கொண்டவர் தினேஷ். இதனை அடுத்து கருணாநிதிக்கும் தினேஷுக்கும் இடையே நன்கு அறிமுகம் ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் கடந்த டிசம்பர் 2022 ஆண்டு கருணாநிதி தன்னுடைய மனைவி நித்ய கல்யாணிக்கு வேலை தேடிக் கொண்டிருப்பதாக தினேஷிடம் கூறியுள்ளார். தினேஷ் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வேலை வாங்கி தருவதாகவும் தனக்கு அங்கு ஆட்கள் இருப்பதாகவும் கூறி அதற்கு முன்பணமாக 3 லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளார். இதனை நம்பிய கருணாநிதி அவருக்கு 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் அவருக்கு வேலை வாங்கி கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையேதான் கடந்த அக்டோபரில் தினேஷ் வள்ளியூர் வந்த விஷயம் கருணாநிதிக்கு தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து தினேஷை தொடர்பு கொண்டு பணத்தை கேட்டதற்கு அவர் பணத்தை கொடுக்காமல் அவரை காரில் அழைத்துக் கொண்டு சென்று பணக்குடி அருகே உள்ள சாத்தான்குளம் என்ற ஊரின் அருகில் வைத்து தினேஷ் மற்றும் அவரது அப்பா மேற்படி 2 பேரும் சேர்ந்து கருணாநிதி தாக்கியுள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இந்நிலையில் அவர் அளித்த புகாரின் பெயரில் பிக் பாஸ் புகழ் தினேஷ் மற்றும் அவரது அப்பா ஆகியோர் மீது பணக்குடி காவல் நிலையத்தில் 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று தினேஷை பணக்குடி காவல்துறையினர் கைது செய்து தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேறு யாரிடமும் இது போன்ற வேலை வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்டு வருகிறார் என்ற கோணத்திலும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.